friends, welcome to meena'smenu. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்து பரோட்டா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். 3 பரோட்டாவை சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். பாதி தக்காளி எடுத்துர்க்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துர்க்கேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கப் அளவுக்கு சால்னா எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வறுத்துக்கலாம். அதுக்கு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். முட்டையை நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை வேக வச்சிடுங்க. தக்காளி வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டை அப்புறம் பரோட்டாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் மாற்றி ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் போதும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சால்னா சேர்த்துக்கலாம். சால்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லா சால்னாவையும் சேர்த்துட்டோம்னா ரொம்ப கொல கொலன்னு போயிடும். சால்னா சூடான சால்னாவாக சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சால்னா கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை